வந்து ஒன்றுமே நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃபீஸு, செகண்ட் ஆஃபீஸ் இது ரெண்டுமே ஓகேவா, மோர் தென் ஒன் ஆஃபீஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது முதல் ஆஃபீஸ், ரெண்டாவது ஆஃபீஸ் இது ரெண்டுமே ஒரே சிட்டிக்குள்ளே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சிட்டி லிமிட்குள்ளேயே நீங்கள் வந்து எல்லா பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்குது. மோர் தென் ஒன் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குன்னா அதை அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனே வந்து 2 பிரான்ச் ஆஃபீஸஸை பார்த்துக்கலாம். அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமா, நம்ம வந்து செங்கல்பட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஓகே, செங்கல்பட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கேயிருந்து கொஞ்சம் தள்ளிட்டு வந்து கிண்டியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சுவலி பார்த்தா நீங்கள் கிண்டி வந்து சென்னை கார்பரேஷனில் வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமோ இல்லை வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்துடும், ஒரு சிட்டிக்குள்ளே வந்துடும். இப்போ இதில் என்ன ஆகும்னா, ஐயோ இது வேறு வேறு சிட்டியாக இருக்கே, வேறு டிஸ்ட்ரிக்டாக இருக்கே, நம்ம என்னடா பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, சிட்டிக்குள்ளே 2 பிரான்ச் ஆஃபீஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சிட்டினாலும் மினிமம் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருக்காத ஒரு சிட்டின்னு வரும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த சிட்டியோட எண்டில் ஒரு ஆஃபீஸும் அந்த சிட்டியோட பிகினிங்கில் ஒரு ஆஃபீஸும் இருக்கும்போது இது வேறு சிட்டிக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இப்போ செங்கல்பட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட முனிசிபல் லிமிட் எதுன்னு பாருங்கள், அந்த எண்டு பவுண்ட்ரி எதுன்னு பாருங்கள். அதிலிருந்து வித்தின் 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே உங்களுடைய இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை போட்டு இன்சார்ஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்களே ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டில் ஆஃபீஸ் இருக்குது, அதோட பவுண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட தாம்பரமில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து 50 கிலோமீட்டர் கணக்கு எடுத்தால் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் ஆஃபீஸ் வச்சுக்கலாம். தெர் இஸ் நோ நீட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஒரு 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 நியூ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல அமர்த்தணும். மீன் இந்த சென்ஸ் நியூ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த ஒரு குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த இடத்துல அந்த பிரான்ச்காக இன்சார்ஜாக கொடுத்து அமர்த்தணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா, புரியுதா என்னென்னு? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரே ப்ரிமைசஸில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ஒரே சிட்டிக்குள்ளே இருந்தாலும் எக்ஸெப்ஷனல் தான், ஓகே விட்டுறலாம். அடுத்தது ஒரே சிட்டிக்குள்ளே இல்லை, பட் எங்கள் சிட்டி லிமிட், எங்கள் சிட்டியோட முனிசிபல் லிமிட்லேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு பிரான்ச் இருக்குன்னா அதுவும் பிரச்சனை இல்லை, நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இவ்வளோ விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க, சூப்பராக கொடுத்துட்டாங்க, இவ்வளவும் கொடுத்துட்டாங்க. இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் எனி பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த மெயின் ஆஃபீஸ் கேன் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் த பிரான்ச் ஆஃபீஸ் ஆல்சோ. பட் மேக் ஷுர் தட் எது உங்கள் மெயின் ஆஃபீஸ் எது பிரான்ச் ஆஃபீஸ்ன்றதை கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் வந்து அந்த மெயின் ஆஃபீஸோட அட்ரஸ் தான் உங்களோட எல்லாத்துக்கும் டீலிங்ஸாக இருக்கணும். ஓகேவா, மெயின் கார்ப்பரேட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது எதுன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. எது பிரான்ச் ஆஃபீஸ்ன்றது டிசைட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த கேள்வி வருது என்னென்னா, நாங்கள் ஷிம்லாவில் இருக்கோம், நாங்கள் காஷ்மீரில் இருக்கோம், சம்மர் சீசனில் மட்டும்தான் எங்கள் மலை பிரதேசத்தில் வந்து ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸே கண்டக்ட் பண்ண முடியும், வின்டர் சீசனாக வந்துச்சுன்னா செம்ம குளிராயிடும், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள் கிளைண்ட் எங்களை மீட் பண்ண கூட இங்கே வர முடியாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து கேட்டால் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க சி இன்ஸ்டியூட்டு, இங்கே பாரு வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் வின்டர் 3 மாதத்துக்கு மேலே ஒன்றும் தள்ள போகிறது இல்லை, அதனால என்ன பண்ணுற, வின்டருக்கு மட்டும் வின்டர் மாதம் வரும்போது மட்டும் நீ என்ன பண்ண, ஹில் ஸ்டேஷன்